ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை, 100 கிராம் அளவுள்ள கப்பால் 1 கப் ரவை, 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு. எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. அதாவது டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்க, இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. நல்ல ஒரு சுவை கொடுக்கும். சேர்த்துட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கங்க. சேர்த்து மாவோட நல்லா கலந்து பிசைஞ்சிக்கங்க. சூடான எண்ணெய் ஊற்றலை, நார்மலான எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி ஈவனாக மாவை நல்லா கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்ட பிறகு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை மிக்சர் ஜாரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளும் சேர்த்து நல்ல மாவோட கலந்துக்கங்க. கலந்த பிறகு 1/2 கப் அளவுக்கு பொடித்த சர்க்கரை, 1 கப் ரவை எடுத்தோம் அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு பொடித்த சர்க்கரையாக சேர்த்துக்கங்க. மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால். இதில் நம்ம 1/2 கப் சர்க்கரை பொடிச்சு சேர்த்துருக்கோம். அதனால் 1 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி சாஃப்டாக கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கங்க. ரவைன்றதுனால கொஞ்சம் ஊறுச்சுன்னா இறக்கமாகும். அதனால் கொஞ்சம் இலக்கண பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இப்போ அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. மூடி ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறிச்சு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆன பிறகு திறந்துட்டு மாவை தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் இறுக்கமாகவே இருக்குது. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ரெஸ் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கைகளில் எண்ணெய்லாம் தொட வேண்டியது இல்லைங்க. அப்படியே எடுத்து நீங்கள் உருட்டினீங்கன்னா ஈஸியாக உருட்ட வரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதோடு சேர்க்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பாதாம் எடுத்துருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது மாதிரி குட்டி பவுல் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க, இல்லை குட்டி பிளேட் இருந்தால் கூட எடுத்துக்கங்க. மேலே பொடியாக கட் பண்ண பாதாம் வச்சுட்டு உருட்டி எடுத்த உருண்டையை மேலே வச்சு இது மாதிரி இன்னொரு பவுல் இல்லாட்டி பிளேட்டாக கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி அழுத்தினீங்கன்னா சூப்பரான ஒரு ஷேப் வந்திருக்கு பாருங்கள். பாதாம்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு. ரொம்ப தடிமனாக இல்லாமல் மீடியம் சைஸுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்து சூடான எண்ணெயில், அதாவது வாணலில் ஏற்கனவே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன். எண்ணெய் நல்லா சூடானதும் எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கங்க. மொத்தமாக ஒரே பேட்சாக சேர்த்துறாமல் ஒரு 4-3ன்னு போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி வேக விட்டு பொரித்து எடுத்துக்கங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் வெந்து மேலேயும் நல்லா முறுவலாக கிடைக்கும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா உடனே கரிஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். இதில் நம்ம சர்க்கரை பொரித்து சேர்த்துருக்கோம். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்து பொன்னிறமானது எடுத்துடுங்க. ஒரு சைடு வெந்து செவந்ததும் திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா நல்ல மொறுன்னு சூப்பராக சுவையாக அருமையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துடுங்க. இது அதிக அளவில் எண்ணெயும் உறிஞ்சாது, ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க. இப்போ இதே மாதிரி மீதம் உள்ளதையும் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதிக டைம் எடுக்காது. நினச்ச உடனேவே ஈவினிங் டைமில் நல்ல கிறிஸ்பியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக அருமையான பிஸ்கெட் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லைங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.